சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். சில விஷயங்கள் பேசும்போது அடுத்த விஷயங்கள் இன்னும் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பப்ளிக் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கறது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா கண்டென்ட்லயுமே வந்து கிடைச்சிடாது. பட் சில கண்டென்ட் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். நம்ம சேனல்ல லாஸ்டா வந்து கரிகாலனை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்க ஒரு விஷயமா நம்ம வந்து பேசணும். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு ராஜாவை பத்தி தான் பேச போறோம். கிட்டத்தட்ட எனக்கு எப்போ கியூரியாசிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒரு மன்னர் 2 முறை தூக்கிலிட்டும் பிரிட்டிஷ்காரர்கள் பீரியட்ல இந்தியால தமிழ்நாட்டுல 2 முறை தூக்கிலிடப்பட்டும் மரணிக்காத ஒரு பர்டிகுலர் மன்னரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அவருடைய மரணம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறதையும் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். அவருடைய மொத்த ஹிஸ்டரியுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம். வாங்க டாபிக்ல போலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஸோ ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம் என்கிற யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் போர் வீரரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பேச போறோம். பனையூர் பகுதி, ராமநாதபுரம் அந்த பர்டிகுலர் ஏரியால 1725ஆம் ஆண்டு, ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 200-300 வருஷம் தான். எக்ஸாக்டா சொல்ல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு பர்டிகுலர் நபர் தான் வந்து யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் வந்து அவருடைய இயற்பெயரே யூசுப் கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயங்கள், சில காரணங்களுக்காக அவரோட பெயரை வந்து அவர் மாற்றி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாளையக்காரர்கள் அப்படிங்கிற சிலருடைய ஆட்சி காலம் தான் வந்து அந்த காலத்துல வந்து நடந்தது. பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள் 1000ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள், அப்புறம் நாயக்கர்கள் பீரியடு, அப்புறம் வந்து இந்த ஆர்காட் நவாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய விஷயம் அப்படியே வந்து வந்துட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்கள் அவங்க வந்து இருந்துட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி வந்து பிடிக்காத ஒரு நபரா தான் இந்த யூசுப் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்காரு. இவருடைய மதம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற மதமாக இருந்து இவங்களுடைய இந்த கவர்மெண்டோடைய செயல்பாடு எதுவுமே பிடிக்காம தெனாவட்டா அப்படியே சுத்திட்டு இருக்கிற ஒரு நபராகவே அவர் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இவங்க வந்து கல்வியை கொடுப்போம், கல்வியை கொடுத்தா ஒருவேளை இவன் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடசாலையில எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. அங்கதான் இவருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீண்டாமை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். பாடத்தை சொல்லி கொடுக்குற ஆசிரியரே தீண்டாமையோட இருக்காரு. சில வகுப்பினர் மக்களை ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் திண்ணை மேல அமர வச்சும் மற்றவர்கள்லாம் வந்து தீண்டாமையா செயல்பட்டு கீழே அமர வச்சும் பாடம் எடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற பார்த்ததும் இவர் வந்து ரொம்பவே வந்து பொங்கி எழுறாரு. அப்போ வரைக்கும் உயர் வகுப்புல இருந்த இவர் என்ன பண்றாருன்னா, அடுத்து தன்னுடைய மதத்தை மாற்றிக்கிட்டு இவரோட பேரை யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு வீரமிக்க ஒரு நபரா அவர் வந்து தன்னை தானே வெளியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊரை விட்டு என்ன பண்றாருன்னா பாண்டிச்சேரி வந்துடுறாரு. பாண்டிச்சேரிலாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள்லாம் வந்து ஆர்மி மேன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு வந்துட்டு போற ஒரு பிளேஸா பாண்டிச்சேரி வந்து இருந்தது. அந்த டைம்ல அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெனாவட்டா ஹார்ஸ்ல வந்து சுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே ஜாலியா வந்து இருந்த அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வந்து படகுல கப்பல்லாம் வந்து மூட்டை எடுத்து வெளியே வைக்கிற வேலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டமான வேலைகளை அவர் அங்க வந்து பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய ஆண்மை மிக்க ஒரு கம்பீரமான தோற்றத்தை வந்து பார்த்து நிறைய பெண்கள் வந்து இவர் மேல வந்து காதல் வயப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் லேடி என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேல வந்து காதல் வயப்படுறாங்க, திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து மாஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை வந்து மேரேஜ் பண்ணிட்டு அந்த பாண்டிச்சேரியில வந்து அப்படியே அவங்க 2 பேர் வந்து ஒரு லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கிற சில பீப்புளுக்கு வந்து இவருடைய செயல்பாடு எதுவுமே வந்து பிடிக்கல. பட் இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து சேர்ந்துக்கிறார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல சேர்ந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈடுபாடு கொடுத்துக்கிட்டு சின்ன ஒரு சோல்ஜர் லெவல்ல வந்து உள்ள வந்து பயங்கரமா வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆனார் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து ஆர்காட் அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு கான்டாக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. எக்ஸ்பெஷலி இவரோட பேர் எப்போ வந்து டேர்ன் ஓவர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி வெர்சஸ் மைசூர் சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு வெர்சஸ் பிரிட்டிஷ் வந்து ஒரு போர் என்ன ஆகுதுன்னா, திருச்சி வெர்சஸ் மைசூர் அப்படின்னு சொல்லலாம். மைசூர் வந்து பிரெஞ்சும் திருச்சியில பிரிட்டிஷ்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா போர் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, சென்னையில இருந்து
திருச்சிக்கு ஃபுட்ஸ் வந்து டெலிவரி பண்ணும். ஃபுட்ஸை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அங்கே திருச்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களால வந்து போரிட முடியும். அந்த டைம் என்ன பிரெஞ்சு மக்கள் பிரெஞ்சோடைய வார் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சென்னையிலேருந்து வர ஃபுட்டை திருச்சியில் இருக்கிற பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் யூசுப் கான் அப்படிங்கிற மருத நாயகம் என்ன பண்றாருன்னா உள்ள போறாரு. ஒரு சூப்பரான பிளான் பண்ணி சென்னையில் இருக்கிற ஃபுட்டை ஈஸியா பிரிட்டிஷர்ஸ், அதாவது திருச்சியில் இருக்கிற போரிட்டு இருக்கிற பிரிட்டிஷர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ அது மூலியமா அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைகிறாங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ணா ஃபுல் பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து இவருடைய பார்வையை வந்து இவர் பக்கம் வந்து திரும்புது. ஸோ இவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன் வந்து உட்கார வச்சுட்டு, சரி ஓகேப்பா உனக்கும் வந்து நல்ல பொசிஷன் வரும், நீ வந்து டெவலப் ஆகு, நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மதுரை, அப்புறம் வந்து திருச்சி, அப்புறம் வந்து திருநெல்வேலி, இந்த மாதிரி ஏரியால என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போடுறாங்க. பட் அங்க இருக்கிற பாளையக்காரர்கள் அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா மருதநாயகம் என்கிற இந்த பர்டிகுலர் யூசுப் கானை வந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து எங்களுக்கு தெரியாது, இன்னும் நாங்கள் வந்து இங்கே நியமிக்கிறோம், டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பர்சனை வந்து நியமிக்கிறோம். அதோட பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பொசிஷன் உனக்கு வந்து கொடுக்குறோம், நீ வந்து இங்க எல்லாருக்கிட்டே டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஜாப் ஒன்று வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எந்த ஊர்ல தீண்டாமை இருந்ததை நினைச்சு வெறுப்படைந்து வெளியே போனாரோ, எந்த ஊர்ல இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீண்டாமையுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தோ, எந்த ஊர்ல பாளையக்காரர்கள் அந்த ஆட்சியாளர்களை பிடிக்காத ஒரு ஊர்ல இருந்து வெளியே போனாரோ அதே ஊருக்கு இவரு பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய ஹெல்ப்போட கான் சாஹிப் அப்படிங்கிற டாக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டியா உள்ள போறாரு. அந்த டைம்ல பாளையக்காரர்கள் மேல இந்த வெறுப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா பார்த்தா பயங்கரமான யாரெல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஒத்து வரலையோ அவங்க வீட்டுல இவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மண்டிடு அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அங்க வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ அது மூலியமா என்ன ஆகுறதுன்னா 1757ஆம் ஆண்டு மதுரையோட கவர்னரா இவர் வந்து பொறுப்பேற்றுகிறாரு. கூடுதல் பொறுப்பா திருநெல்வேலிக்கும் கவர்னரா இவர் வந்து பொறுப்பேற்றுகிறாரு. இந்த ரெண்டு விஷயம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துக்கு போனாலும் இவருக்கு வந்து வெற்றி தான், எந்த இடத்துக்கு போனாலும் இவருக்கு வந்து சக்சஸ் தான். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியால இருக்கிற பூலிதேவன் அப்படிங்கிற ஒருத்தரும் வீர அழகு முத்துக்கோள் அப்படிங்கிற ஒருத்தரும், இவங்க ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய எதிரியா இவங்களுக்கு வந்து இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அகைன்ஸ்டா இருக்கிற பீப்புளா இவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து நின்னவரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீர அழகு முத்துக்கோன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ இவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பகை வந்து கிரியேட் ஆகுது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யூசுப் கான்ங்கிற மருதநாயகத்துக்கும் வெர்சஸ் பூலிதேவன் அண்ட் வீர அழகு முத்துக்கோன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பகை வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் பூலிதேவன் அப்படிங்கிறவர் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த யூசுப் கான் இந்த மருதநாயகத்தை வந்து வென்று காமிக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு ராஜாவாலையும் எந்த ஒரு மன்னராலையும் வெற்றியே அடைய முடியாது அப்படின்னு இருந்த யூசுப் கானை வந்து வீழ்த்தி காமிக்கிறாரு இந்த பர்டிகுலர் பூலிதேவன் என்கிற மன்னர். அதுக்கப்புறம் திரும்பவும் எழுந்து வந்து பூலிதேவனையும் வந்து வென்று கொன்று அவர் வந்து தன்னுடைய சிறப்பை திருப்பியும் வந்து நிலைநாட்டாரு மருதநாயகம். அதுக்கு அடுத்து அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வார் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீர அழகு முத்துக்கோன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட தான். இவர்கிட்ட வந்து சாஃப்டா ஃபர்ஸ்ட் போய் பேசி பாக்குறாரு, இல்லப்பா இப்படிலாம் இருக்கு, நம்ம வந்து டாக்ஸ்க்கெல்லாம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த பேச்சுக்குமே அடிப்பணியாக வீர அழகு முத்துக்கோன் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் முடியாது, என்னால எதுவும் கொடுக்க முடியாது, நீ என்கிட்ட சண்டை போடுறியா சண்டை போட்டு நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த வீர அழகு முத்துக்கோன் அப்படிங்கிறவருக்கும் மருதநாயகம் யூசுப் கான் அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய வார் ஒன்று வந்து கிரியேட் ஆகுது. இந்த வார் தான் ஹிஸ்டாரிக்கல் வாரா வந்து கிரியேட் ஆகுது. அதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரங்கிகள் மூலமா பயங்கரமா தாக்கப்பட்டு உள்ள போயிட்டு வீர அழகு முத்துக்கோன் அவர்கள் வெளியே கூட்டிட்டு வந்து ஒரு பீரங்கி முன்னாடி உட்கார வச்சு பீரங்கியால அவர் வந்து வீழ்த்துறாரு யூசுப் கான் என்கிற இந்த பர்டிகுலர் மருதநாயகம். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கையை கட் பண்றாரு. யாரோட கை அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர அழகு முத்துக்கோன் அவருடைய படை தளபதி அந்த மாதிரி இருக்க டாப் 250% ஒரு கையை வந்து அவங்களோட கைகளை வந்து வெட்டுறாரு மருதநாயகம். அதுக்கப்புறம் கமாண்டோ கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு
பட்டம், ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வீரமிக்க ஒரு நபரா அவர் வந்து மாறுறாரு. ஃபர்ஸ்ட் தமிழன் கவர்னரா இருக்கிற ஃபர்ஸ்ட் தமிழன். பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு தமிழனுக்கு மருதநாயகம் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் பதவி வந்து கொடுக்குறாங்க. மதுரைக்கும் கொடுக்குறாங்க, திருநெல்வேலிக்கும் கொடுக்குறாங்க. அந்த பீரியட் இவர் என்ன பண்றாருன்னா திருப்பியும் சென்னையில வந்து ஒரு பிரெஞ்சு வார் நடக்குது. அந்த வாரையும் வந்து வென்று காட்டுறாரு. அதுக்கப்புறம் மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே விவசாயத்துக்கு ஒரு பக்கம், அப்புறம் வந்து பருத்தி ஆடை உற்பத்திக்கு ஒரு பக்கம், அப்புறம் வந்து ரோடுகள் போடுறதுல இருந்து கொடைக்கானல்ல இருக்கிற ரோடு வந்து ஃபர்ஸ்ட் போறது மருதநாயகம் அப்படிங்கிற ஒரு பேரும் அவர் வந்து பெறாரு. இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி அவர் கொண்ட ஒருத்தர் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு சின்ன டிராபேக், ஒரு செட்பேக் வந்து கிடைக்குது. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காட் நவாப் அவர்களுடைய மூலியமா. எதனால ஆர்காட் நவாப் அவர்கள் வந்து அவர் எதிரியா கருதுனாங்க அப்படின்னு பார்த்தா இவருடைய வளர்ச்சி காரணமா ஆர்காட் நவாப் அவருடைய தம்பியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஆர்காட் நவாப் அவர்கள் வந்து ராஜ வம்சாவளியை சேர்ந்த ஒருவர்கள், சரிங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. ஒண்ணு இங்க நான் இருக்கணும், இல்லைன்னா அவரு இருக்கணும், யாராவது ஒருத்தர் தான் இங்க இருக்கணும் அப்படின்னும் போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மருதநாயகம் அவர்கிட்ட வந்து ஏன்பாவது அப்படி சொல்றதுல விட்டு பண்ணி வந்து கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் இருந்து போகணும், அப்படிலாம் என்னால இருக்க முடியாது, நான் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி என்னால இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கணும்னா ஒன்னு மருதநாயகமா, இல்லைன்னா வந்து ஆர்காட் நவாப் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும். அந்த டெசிஷன்ல வந்து என்னதான் எவ்வளவு பெரிய வெற்றிகள், எவ்வளவு பெரிய வீரமிக்க ஒரு நபரா மருதநாயகம் அவர்கள் இருந்தாலும் ஆர்காட் நவாப் அவருடைய பரம்பரையிலிருந்து எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் வம்சாவளியை சேர்ந்த பரம்பரை அப்படிங்கிறதும் அவங்க மூலியமா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களும் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த மக்கள் அப்படிங்கிறதும் எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு என்ன பண்றாங்கன்னா எங்க சப்போர்ட் ஆர்காட் நவாப் அவர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி மருதநாயகம் அவர்கள் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கவர்னரா இருந்தாலும் அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. இது சற்றுமே எதிர்பார்க்காத மருதநாயகம் அவர்கள் என்ன பண்றாருன்னா இதனால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஏன் மருதநாயகம் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள், அதாவது கொடைக்கானல்ல ரோடு போட்டதுல இருந்து விவசாயத்தை எடுத்துட்டு வந்ததுல இருந்து பருத்தி ஆடையை எடுத்தது எல்லா விஷயங்களும் மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அதன் காரணம் மக்கள் கொடுத்த பேர் தான் வந்து மருதநாயகம் அப்படிங்கிற அந்த பேரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஆர்காட் நவாப் ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்கமும், இந்த பக்கம் மருதநாயகம் அவர்களும் வந்து நிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்தவர் தான் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து எப்படின்னா ஜெயிக்கணும், இவர் வந்து எப்படின்னா வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போர்லாம் வந்து வராங்க. போர்ல கடைசி வரைக்கும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால வந்து வீழ்த்தவே முடியல. கடைசியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா மருதநாயகம் அவர்களை யாரு உயிரோட எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன் காரணம் என்ன பண்றாங்கன்னா மருதநாயகம் அவர்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது, அதாவது அவரோட கோட்டையில இருக்கும்போது அவர் ரொம்பவே நம்பப்பட்ட 3 பேர், மருத்துவர் ஒருத்தர், இன்னொரு 2 பேர், 3 பேர் என்ன பண்றாங்கன்னா எங்க தங்களுடைய உயிரும் போயிடும் அப்படின்ற பயத்துல அவருடைய கையை கட்டி, அவருக்கே தெரியாம அவருடைய கையை கட்டி சற்றுமே எதிர்பார்க்காத அவர் என்ன பண்றாருன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த டைம்ல வந்து அவரோட கையெல்லாம் கட்டிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து அவரை சரண்டர் பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை ஜெயிலில் போட்டோம்னா தப்பிச்சோன்னா நமக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி இவர் நம்ம வந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தூக்குல போடும்போது எப்படியேப்பட்டவர் இருந்தாலும் இறந்துருவாங்கல்ல, ஆனா அங்கதான் ட்விஸ்டே. எப்படியேப்பட்டவரும் இறக்குற அந்த தூக்கு தண்டனையில அவர் கயிறுல போட்டு தொங்க விட்டுடுறாங்க. கயிறு வந்து அறுந்து போயிடுது. அவர் வந்து கீழே அப்படியே வந்து ஸ்டப்பனா நின்றுடுறாரு. சோல்ஜர்ஸ் வந்து பக்கத்துல வரும்போது இந்த டக்கு இப்படி திரும்பி பாக்குறாரு. அவருடைய கண்ணு, அந்த கண்ணை பார்த்து தான் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து பயந்து ஓடிடுறாங்க. அவ்வளவு வீரம் மிக்க ஒரு விஷயமா ஒரு கண்கள்லயே வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா தூக்குல போடுறாங்க. நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா அவர் வந்து தூக்குல போட்டுடுறாங்க. டக்குன்னு அவருக்கு அங்க சோல்ஜர்ஸ் கனவுல வந்து பரதநாயகம் அவர்கள் வந்து நான் இன்னும் சாகல அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலா ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, பயம் அந்த பயத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கனவுல திருப்பி அந்த மாதிரி வந்ததும் டக்குன்னு எல்லா சோல்ஜர்ஸ்லாம் எழுந்து உள்ள வெளியே வந்து பார்த்துட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த ஒரு அசைவுமே வந்து இல்லை. சரி ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டவரில் வந்து வெட்டுறாங்க. சுண்டவரில் வெட்டினா ரத்தம் வந்து பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா மருதநாயகம் அவருடைய உடல் பாகங்களை வந்து வெட்டுறாங்க. உடல் பாகங்களை வெட்டி தலையை வந்து திருச்சிலையும், கைகளை வந்து தஞ்சாவூர்லையும், கால்களை வந்து பாளையங்கோட்டை அப்புறம் இன்னொரு ஊர்ல, அந்த 2 ஊர்ல போட்டு மிச்சம் மீதி இருக்கிற உடல் பாகங்களை மதுரையில வந்து புதைக்கிறாங்க.
பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்த அப்புறம் மருதநாயகம் அவர்களை பத்தி எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய மொத்த ஹிஸ்டரியுமே வந்து டெலீட் பண்றாங்க. மொத்த ஹிஸ்டரி, அவருடைய டோட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க. ஒரே ஒரு புக்கு மட்டும் வேற ஒரு கண்ட்ரியில கிடைச்சு அது மூலியமா தான் இவருடைய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து தெரிய வருது. இவ்வளவும் அவர் பண்ணி முடிக்கும் போது அவருடைய மரணம் அவர் அடையும் போது அவரோட வயசு என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் 40 வயசு. 40 வயசுல ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணி எந்த ஊர்ல தீண்டாமை இருந்ததோ அதே ஊருக்கே ராஜாவா போயிட்டு அதே ஊர்ல வந்து மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு அதே ஊருக்காக அதே மக்களுக்காக தன்னை தானே அர்ப்பணிச்சு இறந்த ஒரு மிகப்பெரிய வீரனோட ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்பவே வந்து கூஸ் பம்பா இருந்தது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வந்து மண்டே அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து திங்கக்கிழமை வேலை அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.